ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். பூர்வி, நான் ஆரியம்மனோட பேசிட்டு வரேன். நீங்கள் வெயிட் பண்ணு. ஓகே, நான் சொல்கிற டைம் நீ வந்து அவரை மீட் பண்ணு. ஓகே, ரெடி தானே? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், கவுண்டேஷன் மார்க்ஸ் மிஸ்ஸிங், திஸ் இஸ் எம்பர்சிங் ஸ்டாஃப். இது திரும்பவும் நடக்கக்கூடாது. எனிவேஸ், குட் நைட். தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ சார். என்ன சார், நான் உங்களுக்கு டிசைன் அவுட்ஃபிட் கொடுத்தேன்னு நீ தந்த மெட்டீரியல் 9 o'clock நியூஸில் ஸ்க்ரீனில் ப்ளீடிங் ஆகுது. யா, யூ டோன்ட் worry about இட். I'll டேக் கேர் ஆஃப் இட். சார், உங்களுக்கு அசிஸ்டன்ட் வேணும் தானே? ஐ ஹாவ் அ டேக் திஸ். ஹோ காட், ஹீ லெஃப்ட். நான் இப்போ அவரோட பேசணுமே. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ ஜஸ்ட் தாட் இன் கேஸ் ஹெல்ப் தேவைப்பட்டா. அவுச். என் கையை விடு, கையை விடு. விடலைன்னா நான் கத்தி கத்தி நான் முழு நியூஸ் சேனலையும் இங்கே வர வச்சிடுவேன். கத்து, நான் உன்னை கொன்றுவேன். கொல்லு. யூ ஸ்டூபிட். யாராவது பார்த்துட்டா என்ன ஆகும்? We love each other, right? You know, என் மனசு ரொம்ப நல்லது. என் பிரதர் மனசு தான் கொஞ்சம் ரகடாயிக்கும். By the way, you remember, நான் சொன்னேன்ல உன்னோட பிரதர் கிட்ட என் சிஸ்டர் ஜொப்பை பற்றி பேசணும்னு. அஃப்கோர்ஸ் பேபி, நான் பேசுகிறேன். ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன். லவ் யூ டூ. ஐ எம் பூர்வி. என்னாச்சு, ஓகே தானே? ஆரியம்மனை மீட் பண்ணியா? அவரை என்ன பக்கம் திரும்பி கூட பார்க்கல. இட்ஸ் ஓகே, பாப்பாரு, கண்டிப்பாக பாப்பாரு, ஜொப்பு தருவார். உனக்கு அப்படி தோணுதா? ஆமாம், எனக்கு அப்படி தான் தோணுது. ஹே, நீ உன்னோட ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு போகலையா? கமோன் ப்ரோ, உங்களை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? டேன் அரவுண்ட். இந்த ஜெக்கெட் உனக்கு தான் நல்லாயிருக்கும். ப்ரோ, நான் ஒன்று சொல்லட்டா? Your assistant very stupid. You should hire some hard-working assistant. யார் அந்த பொண்ணு? அவளுக்கு ஜாப் ரொம்ப தேவை. ஸோ நான் ஓகேன்னு வேற சொல்லிட்டேன். ஓகே, இந்த விஷயத்தெல்லாம் விடு. நீ ஏன் இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணிக்க? எத்தனை தடவை சொல்லிக்க? இந்தா சத்துள்ள லட்டு சாப்பிடு. நீங்கள் மட்டும் விஸ்கி ஸ்விம்மிங் ஃபுல்லாக குளிச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் சத்துள்ள லட்டு தரீங்களா? திஸ் இஸ் நாட் ஃபேர் ப்ரோ. நான் செத்து போனாலும் பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. ஆனால் உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னால் அந்த பெயினை தாங்க முடியாது. நோ, யூ ஆர் மை லைஃப் லைன். நீ தான் இந்த உயிர். அந்த கேர்ளுக்கு சொல்லிடு நான் அவளை ஹயர் பண்ணிட்டேன்னு. பூர்வி, உனக்கு ஜாப் கிடைச்சிட்டு. என்ன? ஆமாம், உனக்கு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரும் வந்துடும். அச்சோ, என்னாச்சு? ஏன் அழுகிற? தேங்க்யூ அக்கா. நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? எனக்கு எப்படி ஜாப் வாங்கி தந்தீங்க? உங்களோட ஸ்பெஷல் பவர்ஸை வச்சா? அஃப்கோர்ஸ், இதுதான் என்ன ஸ்பெஷல் பவர். எனக்கு யாருமே நோ சொல்ல முடியாது. எனக்கும் அப்படி ஏதாவது ஸ்பெஷல் பவர் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். உங்ககிட்ட முழு பிரபஞ்சமே ஈக்குது நாகராணி. நீங்கள் எவ்வளோ சக்தி வாய்ந்தவங்கன்னு நீங்கள் இன்னும் உணரலை. நீங்கள் அனந்த குலத்தின் நாகராணி. உங்களோட 24வது பிறந்த நாள் அன்றைக்கு உங்களை உங்கள் நாகலோகம் சந்திக்க வைக்கும். உங்களோட உண்மையான உலகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய நேரம் இது. சில டைம் எனக்கு தோணுது நான் இந்த உலகத்தை சேர்ந்தவ இல்லைன்னு. டேட்டாமோல், இங்க வா. லெட்ஸ் ஹேவ் ஃபன். யூ பிளடி ஜஸ்ட் ஷட் அப். அக்கா, ஃபாஸ்ட்டாக வாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ப்ளீஸ். எங்கே ஓடுற? இன்னைக்கு தான் உண்மையான மஜா ஆயிக்க போகுது. அக்கா, ஹவு டேர் யூ? கார் எடு, இங்கேருந்து போ. என் கூட வந்து நல்லா என்ஜாய் பண்ணு. யூ இடியட், கெட் லாஸ்ட்.
அமேசிங், நமக்கு இன்னொரு லவ் கிடைச்சிடுடா. எனக்கு ஃபோர்ஸ் பண்ணுறது பிடிக்காது. அக்கா அக்கா எந்திரி. அக்கா, தண்ணி தண்ணி வேணும். தண்ணி அந்த நாகர்கோயிலுக்கு பக்கத்துல கிடைக்கும்னு நினைக்கிறேன். அவ வாரா, கோயிலுக்கு வாரா. ஒரு முறை மட்டும் அவ காலை இந்த கோயிலுக்குள்ள எடுத்து வச்சா போதும், அவட உண்மையான உருவம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். நாக குலத்தின் ராணி அனந்தா, குலத்தின் நாகராணி அனந்தா. அனந்தா, வாங்க வாங்க மகாராணி, வாங்க. பல வருஷமா உங்களுக்காக காத்துக்கிட்டு இந்த சிங்காசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த இடத்துல மகாராணிட கேசரி கொடி ஏற போற நேரம் இது. பூர்வி, நீ எப்படி இந்த கோயிலுக்கு வந்த? நீ ஓகே தானே? எனக்கு ஏதோ அங்கே உலக என்ன இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பூர்வி, ரொம்ப லேட் ஆகிட்டு, வா போகலாம். அப்பா அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப கவலைப்படுவாங்க. என்ன இது, நாகராணி வந்த உடனே போயிட்டாங்க? இல்லை, அவங்க கோயிலுக்கு வந்து திரும்பிட்டாங்க. அவங்களோட ஒரு காலை மட்டும் கோயிலில் வச்சுட்டாங்க. அவங்க நாகினி ஆகிற தொடக்கம் ஆரம்பமாகிட்டு. அங்கெல்லாம் எங்க போனாங்க? ஊட்டி, லேட் ஆகுது, கார்ல ஏறு. நாகினி நாகினி நாகினி. ரஜாத், வெளியே நடந்த எதையும் வீட்டில் சொல்லாத, ஓகே? அவங்கெல்லாம் டென்ஷன் ஆகிடுவாங்க. நான் உனக்கு நாளைக்கு கிளாஸை செஞ்சு தரேன், ஓகே? அப்பா, டைம் பார்ட்டிக்கு போய் வர இவ்வளோ டைமா? ஒரே ஒரு கால் பண்ணி லேட் ஆகும்னு சொல்ல தெரியாது. கால் பண்ணாலும் ஆன்சர் பண்ணுறதில்ல. மம்மி, பார்ட்டியில் டைம் போனதே விளங்கலாம். கிளைமேட் கொஞ்சம் வெதர் கொஞ்சம் மோசமாக இருந்ததுனால நெட்வொர்க் இல்லை. நம்ம ரொம்ப டயர்டாகிக்கும். மார்னிங்கில் பேசலாமே. சூப்பர்ப்பா, கேளுங்க. 1 மினிட். இது என்ன, எப்படி வந்துச்சு? நாம் திரும்பி வர சொல்ல சில பசங்க அவளுக்கு ஜொப் கிடைச்ச ஹேப்பியில் ஜம்ப் பண்ணதில் ஸ்கிப்பாக கீழே வந்துட்டா. மைனர் இன்ஜுரி தான். ஜொப் கிடைச்சிட்டா? ஹோ, அப்போ ஜொப் கிடைச்சதால தான் லேட்டாக வர ரீசனா? மம்மி, எனக்கு ரொம்ப தூக்கம் வந்து மார்னிங் பேசுனா. குட் நைட். அவளுக்கு பார்த்து நான் பார்த்து போட்டு விட்றேன். குட் நைட் மா. குட் நைட் பா. அவ கொல்ல போறா, என்ன கொல்ல போறா? ப்ளீஸ் அவனை ஈக்க வைங்க. யாரு கொல்ல போறா? அவதான் நாகினி. சார், இது உங்களோட காஃபி. நோ ப்ரோ,
ஐம் ஸோ சாரி பட் இன்றைக்கு உங்களால் ட்ரிங்க் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா வை பிங்கி வை பிங்கி, ஏன்னா இன்றைக்கு கரண் ப்ரோட ரிலேஷன்ஷிப் ப்ரொபோசல் வரப்போகுது. யூனோ கரண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இந்தியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு. பேசுறதுக்கு தான் எதுவுமே இல்லையே. ஐ எம் டெல்லிங் யூ சோனு, இந்த பொம்பை பீப்புள் ரொம்ப தான் பேசுகிறாங்க. இந்த பொம்மையில் யாரை பார்த்தாலும் ரேம்ப் வாக் தான் பண்ணுறாங்க. நம்ம கரண்ட பாட்டிக்கு வரோம். வீடு எப்படிக்கி? ஓ கிளாஸ் மாதிரி. இந்த கரணும் அர்ஜுனும் வந்துட்டாங்க. ஹோ மை காட் மோம், கரண் என் மகன் எவ்வளோ ஹேண்ட்ஸம் ஆயிக்கா. தேங்க்ஸ்மா. யாரு கண்ணும் படக்கூடாது. இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பி ஆயிக்கேன். நமக்கும் சமீருக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ ரிலேஷன்ஷிப்பாக மாறப்போகுது. அதுக்கு காரணம் இதுதான். நல்லா இருப்பா, ஆசீர்வாதம் வாங்குப்பா. போதும் பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் வந்தாச்சு, செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன ப்ரோ, மேரேஜ் ஆக போகுது. டீனா கூட தவுச்சிட பெஸ்ட் ஃப்ரெண்டிட மக. ஸோ வை நாட் சூப்பர் ஃபேஸ் ஸ்மைல்? வேறு சாய்ஸ் விஷ் இல்லை. பண்ணுறதுலாம் ஒரு பர்பஸ்க்காக தான். என்ன பர்பஸ்? எனக்கு டீனாவோட மேரேஜ் ஆக போகுது. டீனா தவுச்சிட பெஸ்ட் ஃப்ரெண்டிட மக. டீனா டேட் மினிஸ்டர். ஸோ ஐ எம் டெஃபினெட்லி ஷுவர் எனக்கு பெரிய கிஃப்ட் வரப்போகுது. அவரோட சேனல். ஹலோ மினிஸ்டர் சார், ஐ எம் ஸோ ஹாப்பி டு see you. இது கரண்ட் ஜாதகம். டீனோட ஜாதகத்தோட மெச்சாகுதான்னு பார்த்து சொல்லுங்க. 1 செகண்ட். நல்லா பொருந்துதே. ஜாதகம் மெச்சாகிடுச்சுன்னா ரிலேஷன்ஷிப் கன்ஃபார்ம் தான். ஆனால் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை. டீனோட ஜாதகத்தில் மங்கள் தோஷம் இருக்குது. அதனால இது முழுசாக பொருந்த மாட்டேங்குது. அப்போ ஏதாச்சும் பரிகாரம் இருக்கான்னு சொல்லுங்க. பரிகாரம் பரிகாரமா? என்ன பரிகாரம்? இந்த பொண்ணை கூட்டி போய் ஒரு மரத்துக்கு 15 நிமிஷம் மேரேஜ் பண்ணி வச்சுருவோம். அப்புறம் அவட மங்கள தோஷம் அந்த மரத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் மேரேஜ் நடத்துறதுல எந்த ப்ராப்ளமும் வராது. வாவ்! ஆனால் அதுக்கப்புறம் ட்ரீ என்ன பண்ணுவீங்க? அதை வெட்டிடுவோம். இங்கே பாருங்க, இந்த வேர்ல்டில் ஹியூமன் குறைஞ்சாலும் ட்ரீ தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குறைஞ்சிட்டு வருது. யூனோ ஃபார் ஆக்சிஜன். அது சரிதான். ஆனால் மரத்தை கட் பண்ண தேவையில்ல, மனுஷனை கட் பண்ணிடுவோம். இப்படி பண்ணுவோம். இந்த பொண்ணை ஒரு மனுஷனுக்கு மேரேஜ் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் அந்த மனுஷனை கட் பண்ணிடுவோம். ஆனால் இது கொலை பண்ண போகிற மாதிரிலாம் தெரியுது. ஜோசியர்ஜி, நீங்கள் தானே பரிகாரம் சொன்னீங்க. அப்போ உங்களுக்கு இதை பார்த்தா இந்த ஜோக் மாதிரி ஆயிக்குது. இந்த ஜாதகத்தில் எழுதிக்கிறது நடந்தே தீரும். அதான் சொல்கிறேன், இந்த மெச்சாகிறதுலாம் பெரிய ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, இன்னைக்கு நல்ல நாள். இல்லை எந்த பரிகாரமும் தேவையில்ல. பரிகாரம் இல்லாமே மேரேஜ் பண்ணலாம். தேங்க் காட் நீங்கள் என்ன சர்வ் பண்ணிட்டீங்க. இல்லைன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ட்ரீக்கு மேரேஜ் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த மாதிரி கல்யாணத்தால் எத்தனை சாவு விழுந்திக்கு தெரியுமா? நடந்தே தீரும். நாம் இந்த சூப்பர் சுச்சுவேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம். நம்ம வீட்டில் இப்போ எதுவுமே இல்லை. நம்ம வீட்லையா என்ன? அது இவன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ப மாட்டான். அப்படியே இந்த மேரேஜோட சேர்த்து நான் ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன். என்னோட ஃபேவரட் பாய்க்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன். மை சேனல். எஸ் மை சேனல். ஆரியாமன், நீ என் டீனாவை எவ்வளோ டேஞ்சர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க. ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. இந்தியிலேருந்து நம்ம 2 சேனலும் கொலாபரேட் பண்ண போகுது. அதை ஹெட் பண்ண போகிறது நீ தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவட பொண்ணோட மாலையை என் கழுத்தில் போடுங்க. அந்த சேனல்ட கிஃப்டை ஆரியம்மன் கழுத்தில் போடுங்க. கரெக்ட் தான். அதுக்கு ஆரியம்மன் மாதிரி கேபிள் ஆகணும். யூ ஓகேனா? யா அஃப்கோர்ஸ். அப்பயா எப்படி இருக்க? லிசன், எனக்கு எதெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் உனக்கு தான். ஓகே? வாட் இஸ் திஸ்? எதுக்கு என் ஃபோனை கட் பண்ண? நான் உங்ககிட்ட ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்லணும். வாட்? என் ஃப்ரெண்டை ஒரு ஸ்னேக் அட்டாக் பண்ணிக்கி. அது ஒரு சின்ன ஸ்னேக் இல்லை, பெரிய ஸ்னேக், நாகினி. அது இது வரைக்கும் யாரும் பார்த்ததே இல்லை. ஐ கெஸ் அவ ஒரு பொண்ணு தான். நான் என் ஃப்ரெண்டை கெஸ்ட் ஹவுஸில் வச்சுக்க. அவ பெண் இல்லை, மனிதனும் இல்லை, மிருகமும் இல்லை, சாத்தானும் இல்லை, தூதரும் இல்லை, கடவுளும் இல்லை. கடவுளோட மிகப்பெரிய சக்தி, கடவுளோட மிகப்பெரிய பக்தி. இச்சாதாரி நாகினி, சேஷ நாகினி.
இதுதான் பிரேக்கிங் நியூஸா? நம்மட சேனல் நியூஸ் சேனல், நான்சென்ஸ் டெலிகாஸ்ட் பண்ற பிளாட்ஃபார்ம் இல்ல. யூ நோ வை? பிகாஸ் திஸ் இஸ் ஆல் ரபிஷ். ப்ரோ, கெட்டிங் லேட் ஃபார் த மீட்டிங். கம் நவ். அந்த நாகினி சயின்டிஸ்ட் சொன்ன நாகினியா உனக்கு நினைவிக்கா? அவ பொண்ணும் இல்லை, மனுஷனும் இல்லை, மிருகமும் இல்லை, செய்தானும் இல்லை, தூதரும் இல்லை, கடவுளும் இல்லை. இச்சாதாரி நாகினி. இல்லை இல்லை, 10-20 வருஷமாகுது, இது வரைக்கும் எந்த இம்பேக்டும் இல்லை. நீங்கள் நம்புறீங்களா? அந்த சயின்டிஸ்ட் சொன்னதை நம்புறீங்களா? அந்த சயின்டிஸ்ட் சொன்னது உண்மையாக இருந்தால் அது அந்த நாகினி தான். கவுஜித், நான் நினைக்கிறேன் இந்த நியூஸை நம்ம சேனல் கவர் பண்ணணும். டிஆர்பி கூட நிறைய பேர் இந்த மாதிரி ஃபேக்கான நியூஸை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. பட் இது த்ரூ நியூஸ். இந்த த்ரூ நியூஸை நம்ம சேனல் தான் ஃபஸ்ட்டு கவர் பண்ண போகுது. தட்ஸ் வில் பி கிரேட். பட் சார், ஓகே ஃபைன், அந்த நாகினி யாருன்னே நீ கண்டுபிடி. நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன். கரண்ட் ஸ்டோரியை ப்ரூஃப் பண்ணுவேன். பௌர்ணமி இரவுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. இன்னையிலேருந்து அவங்களோட உண்மையான உருவம் வெளியால வர ஆரம்பிக்கும். இன்றைக்கு ராத்திரி அவட தோலை கட்டுவா. இன்றைக்கு பௌர்ணமி ராத்திரி. நிலா தோன்றுற 24 மணி நேரத்துக்குள்ள ஒவ்வொரு நாகினியும் தன்னோட தோலை மாற்றுவாங்க. நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் நம்மளால் அவளுக்கு உதவ முடியாது. இந்த வலியை அவள் அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த வலி அவளுக்கு ரொம்ப வேதனையாயிருக்கும். அனந்த குலத்தின் நாகினி இன்றைக்கு பிறக்க போறா. இன்றைக்கு அவளுக்கு ஞாபகம் வரும். அவட கோயில், அவட சிங்காசனம் எல்லாம் அவளை அழைக்குது. பூர்வி என்னாச்சு? வா, இங்க வா, நான் ஐஸ் கியூப் வைக்கிறேன். எரி, என்னாச்சு இது? நான் வைக்கிறேன். நான் எதையும் பார்த்தேன். நான் பேப்பரில் வரைஞ்ச அதே சிங்காசனம். பூர்வி, என்ன பேசிட்டீங்க? சிங்காசனமா? ஓடையா? இல்லை வேற யாரு? எனக்கு தெரியல, எனக்கு புரியல. நான் ஏன் இப்படிலாம் பார்க்குறேன்? ஏன் இப்படிலாம் நடக்குது? ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, யாரும் ஒருத்தரிக்காங்க. அவங்க என்ன அவங்களோட பக்கம் அழைக்கிறாங்க. ஒரு குரல் என்ன அங்கே எழுத்துக்கிட்டே இருக்குது. அங்கே போகணும் போலன்னு தோணுது. யார் கூப்பிடுறது தெரியலக்கா. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியல. என் லைஃப்பில் இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. பூர்வி, அந்த ஆக்சிடெண்ட் நடந்ததால தான் உனக்கு உங்கள் மனசுக்கு இப்படிலாம் வந்துக்குது. நீ ஃபஸ்ட் ஏறி, நான் உனக்கு மருந்து எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இப்போ எல்லாம் ஓகே ஆகிரும். ஓகே பூர்வி. ஓ காட், நீ இன்னும் தூங்கிட்டாய்க்க. எவ்வளோ லேட் ஆகிட்டு? பூர்வி, உனக்கு ஃபீவர் இருக்குது, நீ ரெஸ்ட் எடு. ஓகே. இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஜாப் கிடைச்சிக்கி. ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். Oh God, we are getting so late. ஹலோ ஆனந்தா, ஏன் இப்படி பண்ணுற? நம்ம ஆல்ரெடி மீட் பண்ண டைம் நான் சொன்னேன்ல, பூர்வியை மீட் பண்ணணும்னு. ரொம்ப லேட் ஆகிட்டு. பூர்வி என் பக்கத்தில் தான் இருக்கா சார். ஓகே, ஐ காட் இட். நீ பூர்வியை 46 சேனல் ஃபைலோட கரெக்டான பிளேஸ்க்கு அனுப்பி வை. ஓ பகவான், எனக்கு ஜாப் கிடைக்கணும்னு வேண்டுனேன். ஆனால் அறியாமன் சார் பார்த்தாலே பயமாயிக்குது. பூர்வி, லிசன். ப்ரோ, இது உங்களோட பர்சனல் அசிஸ்டன்ட். உங்களோட
உங்களோட பிஏ போஸ்ட்டுக்கு வந்தவங்கள வந்து ஃபர்ஸ்ட் டேயே ஸ்கேர் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் டே ஸ்கேர் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஸ்கேர் வராது. இப்போ தான் அவட ட்ரைனிங் ஸ்டார்ட். இதுதான் அவங்களோட ட்ரைனிங்கா ப்ரோ? பண்பான ட்ரைனிங். சார், நேற்று நைட்டில் இருந்து நான் இங்கே தான் இருக்கேன். நான் சேஞ்ச் பண்ணணும். ஆஃபீஸ் வந்து என் 9 o'clock ஷோக்கு ரேண்ட் அவுட் ரெடி பண்ணுங்க. அப்புறம் என் 11 o'clock டின்னர் மீட்டிங்கு, அதுக்கான ரெனோவேஷன், நம்மளோட லாஸ்ட் லேஜர் பேலன்ஸ் எல்லாம் பண்ணு. என் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணு. லாஸ்ட் 5 year ரிப்போர்ட்டை ஸ்டடி பண்ணு. நம்ம எம்ப்ளாயிஸ்ட பே ஸ்கெடியூலை ஸ்டடி பண்ணு. ஹவு கேன் வி மேக் இட் மோர் எஃபிஷியன்ட்? இதுதான் ஒன் டே ஒர்க். அண்ட் சிங்கிள் மோர் போட்டில் கெட் ஒர்க். சார், லாஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ரஜாத்தை நான் கண்டக்ட் பண்ண அவன் பார்த்தது நாஹி தானா? அவன் உங்களை பார்க்க ஆஃபீஸ் வரானா? நீங்கள் அவனை ஒன் டைம் மீட் பண்ணி பாருங்க. குட். அப்போ அது நாஹினி தான். என் மகன் கரணையெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. அவன் சொல்கிறதுலாம் ஏஞ்சன்ட் ஸ்டோரி தான். ஆனால் இந்த நாடு ஒன்றும் சாதாரண நாடு இல்லை, பழமையான நாடு தான். நம்மளோட கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பழமையானது. ஒரு காலத்தில் நம்ம எதிரி நாடு கூட இந்த நாட்டோட ஒரு சின்ன பகுதியாக தான் இருந்துச்சு. இந்த நாட்டுக்கு முன்னால் நம்மளால் நிற்கவே முடியாது. விஷ்ணு சிவன் வாழ்ந்த நாடு. ஆதி சேஷ நாகம், சேஷ ராஜாக்கள். இந்த நாட்டுக்கு எப்போ நெருக்கடி வந்தாலும் நாகலோகத்தில் இருக்கிற நாகங்களுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது. அவங்க எதிரியை தாக்குவாங்க. ஐ கான்ட் டேக் அ சான்ஸ். அந்த இச்சாதாரி நாகினி ஈக்க காட்டியும் நமக்கு பாதிப்பு தான். அவள் யாருன்னு நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். எனக்கு பல வருஷத்துக்கு முன்னாலே தெரியும், ஒரு நாள் இந்த நாட்டுக்காக அந்த இச்சாதாரி நாகினி வருவானே. அதனால தான் நான் அவங்கள இங்கே வர வச்சேன். யார? அதோட வேகம், அதோட சக்தி சாதாரண நாகத்தை விட பல லட்சம் மடங்கு அதிகம். நாகங்களுக்கு கடவுளோட வரம் கிடைச்சிது. ஆனால் டிராகனுக்கு அப்படி ஒரு வரம் கிடைக்கல. அது பிறந்தது அண்டைய நாட்டு மண்ணில், பசியோடையும் வெறுப்பிட நெருப்போடையும் வாழ்ந்தது. நாகத்துக்கு மட்டும் வரம் கொடுத்துக்கீங்க, ஆனால் ஏன் எங்களுக்கு வரம் கொடுக்கலன்னு. வாயிலேந்து நெருப்ப கக்கி முழு உலகத்தையும் ஆட்சி செய்ய நினைச்சிது. அது மெல்ல மெல்ல அழிஞ்சிட்டு. அந்த அழிவை ஏற்படுத்துகிற சக்தி நம்ம மிஷினுக்கு தேவை. அதனால தான் அதோட டிஎன்ஏ யூஸ் பண்ணி திரும்ப பிறக்க வைக்கிறோம். இது என்ன தெரியுமா? இதுதான் என்னோட வெப்பன். இதை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன்னா முழு நாடும் கொலாப்ஸ் ஆகிடும். இந்த ஆயுதம் இந்த நாட்டோட நரம்புல விஷம் மாதிரி பருவும். இந்த நாடே அழிஞ்சிடும். டோன்ட் வரி. இது இப்போ ஓப்பன் ஃபயரில் இருந்தாலும் டீப் ஸ்லீப்பில் இருக்குது. ஒரு நாள் நாகினி இது முன்னால் வந்துச்சுன்னா அப்போ இது எந்திரிக்கும். அந்த நாள் எல்லாமே மாறிடும்.